பெருமானி ஆத்ம பந்துக்களே, ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதியே ரகுநாதாய் நாதாய் சீதாயா பதே நமக. வஜ்ராயுதம் என்றால் என்ன? வஜ்ராயுதம் என்பது தேவேந்திரனமான இந்திரனின் வலிமை மிக்க ஆயுதமாகும். வஜ்ராயுதம் இந்திரனுக்கு கிடைக்க காரணமானவர் யார் என்ற கேள்விக்கு ததீசி முனிவர் என்பதே பதிலாகும். தியாகத்தின் உருவமான ததீசி முனிவர் பற்றியும் வஜ்ராயுதம் இந்திரனுக்கு கிடைக்கப்பட்ட பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். ததீசி முனிவர் வேத காலத்தை சார்ந்தவர். இவர் பெரிய சிவபக்தர். இவருடைய பெற்றோர் அதர்வண முனிவர் சித்தி தேவி ஆவர். இவருடைய தந்தையே அதர்வண வேதத்தை உருவாக்கியவர் என்று கருதப்படுகிறார். ததீசி முனிவரின் மனைவி சுவர்ச்சா ஆவார். இவர் ஒரு சமயம் அரசன் ஒருவனுடன் கருத்து வேடு கொண்டார். இதனால் முனிவருக்கு அரசனுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. சண்டையின் முடிவில் ஏராளமான காயங்கள் முனிவருக்கு உண்டானது. ததீசி முனிவரும் சுக்கராச்சாரியரின் உதவியால் காயங்கள் நீக்க பெற்றார். பின் சுக்கராச்சாரியார் ததீசி முனிவருக்கு மிருத்யுஞ்ச சஞ்சீனி மந்திரத்தை உபதேசித்தார். மந்திர உபதேசத்தின் பலனாக முனிவரின் உடல் மின்னல் போன்று வலிமை மிக்கதாக மாறியது. பின்னர் முனிவர் அரசுடன் ஏற்பட்ட சண்டைக்கான மனம் வருந்தி சிவனை நோக்கி தவம் இருந்தார். இறுதியில் சிவபெருமான் முனிவருக்கு காட்சி தந்தார். பின் முனிவரை எவரும் துன்புறுத்த முடியாது, எவரும் முனிவரை கொல்ல முடியாது. முனிவரின் உடல் மற்றும் எலும்புகள் வஜ்ரம் போன்று உறுதியானவை இருக்கும் என்று வரங்களை வழங்கினார் சிவபெருமான். பின் ததீசி முனிவரும் காட்டில் தன் வாழ்க்கையை மேற்கொண்டார். அப்போது பார்க்கடலில் அமுதம் களைவதற்காக தேவர்களும் அசுரர்களும் முடிவு மேற்கொண்டனர். தேவர்களால் தங்களின் ஆயுதங்கள் தீய சக்திகளிடம் சிக்காமல் இருக்க என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தேவர்ஷி நாரதர், தேவர்கள் தங்களின் ஆயுதங்களை ததீசி முனிவரிடம் கொடுத்து பாதுகாக்க சொல்வதை சிறந்தது என்று கூறினார். தேவர்களும் தங்களின் ஆயுதங்களை ததீசி முனிவரிடம் கொடுத்து நாங்கள் திரும்பி வந்து கேட்கும் வரை ஆயுதங்களை பாதுகாக்க வைத்திருங்கள் என்று கூறினார். முனிவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து ஆயுதங்களை தன் வசம் வைத்து கொண்டார். பார்க்கலை கரைந்த பின்பு அந்த அமிர்தத்தை தேவர்கள் பருகி சிரஞ்சீவாயினர். தங்கள் ஆயுதங்களை குறித்து மறந்து போயினர். ததீசி முனிவரும் தேவரிடம் அவர்களின் ஆயுதத்தை ஒப்படைப்பதற்கான அவருடைய வருகைக்காக காத்திருந்தார். நாட்கள் நகர்ந்தன. தேவர்கள் திரும்பி வரவில்லை. ததீசி முனிவரும் தேவர்களின் ஆயுதங்களை பாதுகாக்க முடியாமல் தனது தவ வலிமையால் அவற்றை திரவமாக்கி குடித்து விட்டார். தேவ ஆயுதங்களின் சக்தி முழுவதும் முனிவரின் முதுகெலும்பில் போய் சேர்ந்தது. இந்நிலையில் வித்தாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். அவனுடைய தவத்தினை பாராட்டி பிரம்மதேவர் அவர் முன் தோன்றினார். அவரிடமிருந்த அசுரன் தனக்கு உலகின் உலோகம் மற்றும் மரத்தால் ஆன ஆயுதத்தாலோ பஞ்சபூதத்தாலோ எந்த உயிரினங்களாலோ ஆபத்து ஏற்படக்கூடாது என்று வர வேண்டும் என்று கேட்டான். பிரம்மாவால் அவன் கேட்ட வரத்தை அளித்தார். வரத்தின் காரணமாக ஆணவம் தலைக்கேறி போய் உலக உயிர்களை விருத்தாசுரன் துன்புறுத்தினான். எந்த ஆயுதத்தாலும் அசுரனை கொல்ல இயலாது என்பதை அறிந்த இந்திரதேவர்கள் மிகவும் கவலைப்பட்டனர். அவர்களை சிவபெருமானிடம் விருத்தாசுரனின் அழிவிற்கு வழிகூறுமாறு கேண்டினர். சிவபெருமான் உங்களின் பிரச்சனைக்கு ததீசி முனிவர் தீர்வு சொல்வார், நீங்கள் அவரை சந்தியுங்கள் என்று கூறிவிட்டார். அதன்படி இந்திராதி தேவர்கள் முனிவரை சந்தித்து விருத்தாசுரன் பற்றியும் அவனுடைய வரத்தினை பற்றியும் தெரிவித்தனர். அதனை கேட்ட முனிவர், நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நீங்கள் ஏற்கனவே என்னிடம் கொடுத்த ஆயுதங்களின் வலிமை எல்லாம் என்னுடைய முதுகெலும்பில் சேகரமாகி உள்ளது. அதனை கொண்டு நீங்கள் விருத்தாசுரனை வதம் செய்யலாம் என்றார். அதனை கேட்ட இந்திரர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். இதனை கண்ட ததீசி முனிவர், இந்திரா கவலைப்படாதே, என் உடல் முழுதும் உப்பினை பூசிக்கொண்டு தியானத்தில் அமர்கிறேன். நீ ஒரு பசுவை கொண்டு எனது உடலில் உள்ள உப்பினை நாவால் நக்கச் செய். எனது உடலில் உள்ள சதையானது பிரிந்து தனியே வந்துவிடும். இறுதியாக உள்ள எலும்பினை எடுத்து ஆயுதமாக தயார் செய்து அதனை கொண்டு விருத்தாசுரனை வதம் செய் என்றார்.
முனிவரின் கூற்றினை கேட்ட இந்திராதி தேவர்கள் முனிவரின் பற்றற்ற தன்மையும் அவரின் தியாகத்தையும் எண்ணி வேந்தனர். பின்னர் அவர்கள் முனிவரின் கூற்றுப்படி தியானத்தில் அமர்ந்தபோது ததீஷி முனிவரின் உப்பு தடவிய உடலினை பசுவால் நாவால் நக்கச் செய்தனர். சதை பிரிந்து எலும்பு மட்டும் கிடைத்தது. அதனை தேவதச்சனிடம் கொடுத்தார். தேவதச்சனும் முனிவரின் எலும்பிலிருந்து வஜ்ராயத்தை உருவாக்கினார். பின் வஜ்ராயத்தை கொண்டு இந்திரனை வித்ராசனை வதம் செய்தார். இவ்வாறே வஜ்ராயுதம் இந்திரனுக்கு கிடைத்தது. வஜ்ராயுதம் இந்திரனின் வலிமைமிக்க ஆயுதமாக விளங்கியது. பலசாலிகளான கருட பகவானும் அனுமானும் வஜ்ராயத்தால் தாக்கப்பட்டனர். கருட பகவான் தனது ஒரு சிறகினை இழந்தும் அன்மன் மூச்சை அடைந்தும் இவ்வாயுதத்தினை பெருமைப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டனர். தற்போது முக்கிய அரசியல் உயரிய விருதான பரம்வீர் சக்கராவின் மேல் ததீசி முனிவரின் முதுகெலும்பு படம் வரையப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்துமத நம்பிக்கையின்படி உலகின் முதல் உடல் உறுப்பு தானம் செய்தவர் ததீசி முனிவர் ஆவர். நாமும் அவரை பின்பற்றி பலருக்கு ஆபத்து காலங்களில் நம்மால் ஆன உதவிகளை செய்து இறையருள் பெற்று வாழ்வோம் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறோம். அதுக்கு மேலாக கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு குருவும் சீடனும் மடர்ந்த காட்டின் வழி நடந்து கொண்டிருந்தனர். இரவு நெருங்கவே ஒரு மரத்தின் அடியில் உறங்கி காலை நடை பயணத்தை தொடரலாம் என்று முடிவு செய்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதில் அடியில் இறங்கினர். மறுநாள் பொழுது விடிந்தது. குருவும் சீடனும் ஆற்றில் இறங்கினார்கள். நீராடிவிட்டு பின்பு சூரியனை வணங்கினார்கள். அப்போது சூரிய பகவான் அசரீதியாக தோன்றி, வேதகுருவே, உமக்கு வணக்கம். உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த சூரியனான நான் மறைவதற்குள் உங்கள் சீடனின் உயிர் ஒரு ராஜநாகத்தால் தீண்டப்பட்டு இறக்க நேரிடும். முடிந்தால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் என்று கூறி மறைந்தான். குருவும் சூரியனை வணங்கிவிட்டு சீடனை கவலையோடு பார்த்தார். இருவரும் சிறிது தூரம் நடந்து பழங்களை பறித்து பசியாறிய பின் அருகே உள்ள கோவிலின் இறைவனை வணங்கினர். பின் ஊரை தாண்டி காடு வழியே நடந்து சென்றனர். சற்று களைப்பு ஏற்படவே இருவரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்ணயர சீடன் தூங்கினானே தவிர குரு தூங்கவில்லை. சீடனின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து விழித்திருந்தார். அப்போது ஒரு ராஜநாகம் படம் எடுத்தபடி சீடனின் அருகே அவனை கொல்ல வந்தது. இதை பார்த்த குரு பதவித்து, ராஜநாகமே நில் என்று ஆணையிட்டார். ராஜநாகம் குருவின் வாக்கினை கேட்டு கட்டுப்பட்டு நின்றது. குரு ராஜநாகத்தை பார்த்து, நீ ஏன் என் சீடனின் உயிரை எடுக்க வந்துள்ளதை நான் அறிவேன். குரு பக்தி மிகுந்த சீடனை காப்பாற்றும் குருவின் ஒரு தலையாய கடமை. அதனால் என் சீடனின் உயிரை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்தார். இப்போது ராஜநாகம் குருவிடம் பேசியது, வேதகுருவே, உங்கள் சீடனின் கழுத்தில் என் நாவை வைத்து இரத்தத்தை உறிஞ்சி எடுக்க வேண்டும் என்பது எனக்கு காவலன் இட்ட கட்டளை. அனைத்தும் உணர்ந்து நாங்களே என் கடமையை செய்ய விடாமல் இப்படி தடுத்து என்னை நிறுத்தலாமா என்று முறையிட்டது. உடனே குரு, அப்படியென்றால் என் சீடனின் இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதுதானே உனக்கு காவலன் இட்ட கட்டளை. சரி, சற்று பொறு, நானே அவனது இரத்தத்தை உனக்கு ஊட்டுகிறேன் என்று அதை உறிஞ்சதும் நீ உன் கடமையை செய்துவிட்ட பலனை நிச்சயமாக பெறுவாய் என்று கூறி ஒரு சிறு கத்தியை எடுத்து குரு அதை சீடனின் கழுத்தில் வைத்து இரத்தம் வரும் அளவு ஆழமாக வைத்து கத்தியை கீறினார். தன் கழுத்தில் கூர்மையான ஏதோ சிறுவதை உணர்ந்த சீடன் கண் விழித்து பார்த்தான். குரு தன் கழுத்தில் கத்தியை வைத்து கீறுவதை உணர்ந்த பின் கண் மூடி தூங்கிவிட்டான். அசையாமல் படுத்தபடியே இருந்தான். சீடனின் பல துளி இரத்தத்தை எடுத்து அதை குரு அந்த ராஜநாகத்திடம் ஊட்டினார். ராஜநாகமும் குருவின் சாபத்துக்கு நாம் ஆளாகாமல் தம் கடமையை நிறைவேற்றியதே என்ற மகிழ்வோடு இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு வந்த வழியை சென்றது. குருவும் சீடனின் உயிரை காப்பாற்றிய மதியோடு அவனது கழுத்தில் முன்னமே தான் எடுத்து வைத்திருந்த பச்சிலை சாற்றை பிழிந்து சீடனின் கழுத்தை பகுதியில் பற்று போட்டுவிட்டு நிம்மதியோடு உறங்கச் சென்றார். சிறிது நேரம் இருவரும் நன்றாக களைப்பு தீர உறங்கிய பின் எழுந்து அமர்ந்தனர். அப்போது சீடன் தன் கழுத்தில் பற்று இருப்பதை தொட்டு பார்த்து விட்டு எதுவும் குருவிடம் கேட்காமல், குருவே, நாம் நடைபயணத்தை தொடரலாமா என்று கேட்டான். குரு புன்னையுடன், சீடனே, நீ சற்று முன் உறங்கும்போது நான் உன் கழுத்தில் கத்தியை வைத்து போது நீ என்ன நினைத்தாய்? உனக்கு பயம் ஏற்படவில்லையா என்று கேட்டார் புன்னகையோடு. சீடன் குருவே, என் கழுத்து ஏதோ ஊறுவதை உணர்ந்தேன்.
விழித்தும் பார்த்தேன். கையில் கத்தியுடன் நீங்கள் என் கழுத்தை அறுப்பதை உணர்ந்தேன். ஆனால் என் குருநாதராகிய தாங்கள் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். அதனால்தான் நான் நிம்மதியாக உறங்கினேன் என்றான். இப்போது எழுந்ததும் என் கழுத்தில் உள்ள மூலிகை பற்றி பார்த்தேன். என் குருநாதராகிய உங்களுக்கு என் உயிர், உடல், உள்ளம் அனைத்தும் அர்ப்பணம் என்பதால் எனக்கு எதிலும் எந்த விதமான கவலையும் சந்தேகமும் இல்லை என்று கூறி பணிந்து நின்றான். குருவும் சீடனை யாரோ தழுவி இருந்து அவனோடு நடக்கலானார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? குருதான் நம் கடவுள், சீடன்தான் நாம், ராஜநாகம்தான் நம்முடைய தலை விதி. இதை உணர்ந்தால் குருவினிடத்தில் பற்று, குருவினிடத்தில் மரியாதை, குருவே தெய்வம். அதனால்தான் நம்முடைய இந்து மதத்தின் கோட்பாடே குருவின் மூலம்தான் திருவை பார்க்க முடியும், குருவின் மூலம்தான் திருவினுடைய காட்சி கிடைக்கும் என்பதற்கு ஒரு எளிய வழி. அதை நாம் புரிந்து கொண்டு நாமும் மாத்து தேவோ பவோ, பித்து தேவோ பவோ, ஆச்சாரிய தேவோ அதிதி தேவோ பவோ என்பதை போல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவருள் சிந்தித்தல் தாமே என்பதை உணர்ந்து ராமானுஜரின் திவ்ய பாதாரங்களை சரணமடைந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம்.